வாடிப்பட்டி விஸ்வபாரதி வித்யா மந்திர் ஆங்கிலப்பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, பரிசளிப்பு, கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. சிறுக கட்டி பெருக வாழ் என்ற பழமொழிக்கு ஏற்றபடி சிறு விதைதான் விருட்சத்தை உருவாக்கும் என்ற நியதிப்படி கடந்த 29 ஆண்டுகளாக தன் கல்வி பணியின் மூலம் ஏராளமான மாணவர்களை இன்று அரசு, தனியார் துறைகளில் உயர வைத்து ஏற்றிவிடும் ஏணியாக இருந்து வரும் எத்தனையோ பள்ளிகள் உள்ளது. இதில் தனக்கென தனி முத்திரையுடன் இன்றும் தரம் நிரந்தரம் என்ற அடிப்படையில் ஆங்கில கல்வி ஆற்றி வரும் பள்ளியின் ஆண்டு விழா அண்மையில் நடந்தது. ஆம், அந்த பள்ளிதான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதம்பட்டி மேட்டுப்பெருமாள் நகர் விஸ்வபாரதி வித்யா மந்திர் ஆங்கில நர்சரி பிரைமரி பள்ளியாகும். இந்த பள்ளியின் 29வது ஆண்டு விழாவையொட்டி விளையாட்டு விழா, பரிசளிப்பு விழாவிற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமை தாங்கி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்து சான்றிதழ்கள் மற்றும் மெடல்கள், பரிசுகள் என வழங்கினார். பள்ளி முதல்வர் SS குபேந்திரன், துணைத் தாளாளர் சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் சாமிலி வரவேற்றார். இந்த விளையாட்டுப் போட்டியில் மாணவ மாணவிகள் நாற்காலி, குடைவடிவ உடற்பயிற்சிகள், பிரமிடுகள், பாட்டிலில் நீர் நிரப்புதல், சிறுவர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் ஆசிரியர் அனிதா நன்றி கூறினார். அதேபோல் ஆண்டு விழாவிற்கு பள்ளி முதல்வர் SS குபேந்திரன் தலைமை தாங்கினார். துணைத் தாளாளர் சுதா முன்னிலை வகித்தார். ஆசிரியர்கள் மீனா, சத்யா ஆண்டறிக்கை வாசித்தனர். மாணவி கீர்த்திகா தேவி வரவேற்றார். இந்த விழாவில் இதே பள்ளியில் படித்த தற்போது நீதித்துறையில் பணியாற்றி வரும் மாணவரான திருமூர்த்தி பரிசுகள் வழங்கி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: இந்த பள்ளியில் நான் கல்வி கற்றுக்கொண்டு இன்று உயர்வான இடத்தில் உள்ளேன் என்றால் அதற்கு முழு காரணம் ஆசிரியர்களே. மாணவர்கள் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி நடந்து நன்றாக படித்து வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். மாணவ பருவத்தில் செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரை கேட்டு ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இவ்வாறு பேசினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வரும் மாணவரான நவநீத கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் மாறுவேட போட்டி, நடனம், விழிப்புணர்வு நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த கலை நிகழ்ச்சி திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றபடி மாணவ மாணவிகள் நடனமாடினர். இதில் அம்மன் பாடலுக்கு மாணவர்கள் நடனமாடிய போது பெண் ஒருவருக்கு அருள் வந்து ஆடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் காயத்ரி நன்றி கூறினார்.